தமிழக முதல்வர் நல்லிணக்கத்தை பேசல. பாரத பிரதமரை சொல்லுவதற்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை கிடையாது. அந்த பங்கேற்பு என்பதை நாடகம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு, அது நாடகம் கூட நாங்க சொல்லல, நயவஞ்சகத்தன்மை. சிஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் அதை எதிர்த்தோம்னு கூமுட்டத்தனமா பேசுறாரு. சிஏவில் யாருக்கு ஆபத்து? பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றதை நாடகம் என்பதை திமுகவும் திமுகவுடைய கூட்டணியும் சொல்லுகிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்பது என்பது பிரதமர் போன்ற அல்லது முதலமைச்சர் போன்றவருடைய நிகழ்வுகள் என்ன, அவர்கள் எல்லோருக்குமானவர்கள், அதில் பங்கேற்கணும். அது பாரத பிரதமரும் பங்கேற்றிருக்கிறார், ஐயா ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார். இப்போ பிரதமருடைய அந்த பங்கேற்பு என்பதை நாடகம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு, அது நாடகம் கூட நாங்கள் சொல்லலை, நயவஞ்சகத்தன்மை, நாட்டை பிளவுபடுத்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக விஷத்தை விதைக்கக்கூடிய பேச்சு அவர் பேசினாரா இல்லையா? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆராதனையில் பங்கு பெற்று பிறகு அந்த மக்களோடு பேசும் பொழுது பாரதத்துடைய வளர்ச்சி குறித்து பேசினார். 11வது இடத்துல காங்கிரஸ் வளர்ச்சியில் வைத்திருந்தது, நாங்கள் 4வது இடத்திற்கு முன்னேற்றி இருக்கிறோம். 25 கோடி ஏழை மக்களை அந்த ஏழை அடித்தட்டு மக்களிலிருந்து மீட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாடு உள்கட்டமைப்பில் முன்னேறி இருக்கிறதுன்னு வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன பேசினார்? கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு, சிறுபான்மை மக்களே உங்களை அச்சுறுத்துகிறார்கள், மத்திய அரசும் பாஜகவும் சங்க பரிவார கூட்டமும் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. அதே போன்று சிஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் அதை எதிர்த்தோம்னு கூமுட்டத்தனமாக பேசுகிறாரு. சிஏவில் யாருக்கு ஆபத்து? கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, சிஏஏ வந்துச்சு, மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் எதிர்த்துட்டோன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த மண்ணில் கிறிஸ்தவர்கள் ஒரு குடிமகனான அந்தஸ்து வேணும் என்பதற்காக பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் தான் சிஏஏ. அதை நாங்கள் தடுத்தோன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்ட்டே போய் பேசுகிறாருன்னா, அப்போ இவர் எவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாமல் எழுதி கொடுக்குற துண்டுச்சீட்டில் உள்ளது அப்படியே பேசுகிறாரு. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே பேசுகிறது எவ்வளவு மோசமான செயல் என்பதை ஐயா ஸ்டாலின் புரிந்து கொள்ளணும். 2வது, அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நாங்கள் சங்கிகளை எதிர்க்கிறோம், நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் தன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தினா அவருடைய சர்டிஃபிகேட்லேயே இந்துன்னு இருக்கணும். இந்துன்னு இருக்கிற அவருடைய சர்டிஃபிகேட்டை கிழிச்சு எறிஞ்சிட்டு தன்னை கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியதானே? அவர் மனைவி கிறிஸ்துவராக இருக்காருன்னா இவரும் கிறிஸ்துவர் தானே, சர்டிஃபிகேட் படி மாற்ற வேண்டியது தானே. அப்போ போலி நாடகத்தை, தேவையற்ற அச்சுறுத்தலை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் எதிராக அவர் திசை திருப்புகிறாரே தவிர, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் மத விரோதத்தை, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரே தவிர தமிழக முதல்வர் நல்லிணக்கத்தை பேசலை. பாரத பிரதமரை சொல்லுவதற்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை கிடையாது. தேர்தலில் தோற்று போய்விடுவோம், இந்த முறை சிறுபான்மை மக்களும் வெறுப்பில் இருக்கிறாங்க என்கிற காரணத்திற்காகத்தான் மடைமாற்றுவதற்கு சிறுபான்மை மக்களையும் பட்டியல் சமூகத்தையும் வஞ்சிக்கக்கூடிய அச்சுறுத்தல் பேச்சலை ஐயா ஸ்டாலின் பேசுகிறார். நாடக அரசியலை இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நன்மையான நலன் பயக்கக்கூடிய ஆட்சியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லது இந்த தேசத்தில் தொடர்ந்து நடக்கும். அழிவு சக்திகளாக இருக்கிற நாசகர திமுகவை தமிழகத்திலிருந்து துடை தெரிய நாங்கள் சங்கல்பம் ஏற்றிருக்கிறோம். இந்த புதிய வருடம் 2026 திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு தமிழக மக்கள் முன்வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.